ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சபாநாயகர் அப்பாவுக்கு எதிரான அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில கலந்துக்க வேணாம் அப்படிங்கிற மாரி ஒரு முடிவுல தான் செங்கோட்டையன் இருந்திருக்காரு. ஆனா கடைசி நேரத்தில ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா, மற்ற மூத்த நிர்வாகிகள் அதேமாரி எம்எல்ஏக்கெல்லாம் பேசின காரணத்தினால சமரசமாகி, அதுக்கப்புறம் செங்கோட்டையன் வழிக்கு வந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு புறம் செங்கோட்டையன் மட்டும் அதிமுக கூட சப்போர்ட்டா நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு சப்போர்ட்டா இல்ல அப்படின்னா, அவருடைய எம்எல்ஏ பதவியும் பறிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். தமிழக சட்டசபையில சபாநாயகருக்கு எதிரா அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் சமயத்தில பார்த்தீங்கன்னா, வாக்கெடுப்புல கலந்துக்காம தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாரி தான் செங்கோட்டையன் திட்டமிட்டிருந்திருந்தாரு. ஆனா கடைசி நிமிடத்தில அந்த திட்டத்த கைவிட்டுட்டு நம்பிக்கையில்லா தீர்மானத்த ஆதரிச்சு தான் செங்கோட்டையன் வோட் பண்ணியிருப்பாரு. அதே மாரி பன்னீர்செல்வம் மற்றும் அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்களும் நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. ஆனாலுமே கூட சபாநாயகர் அப்பாவுக்கு எதிரா அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி தான் அடைஞ்சிருக்கு. 2 முறை நடத்தப்பட்ட குரல் வாக்கெடுப்பு தோல்வியில முடிஞ்சிருக்கு. இப்ப இதுல இந்த தீர்மானத்துக்கு ஆதரவா 63 பேரும், எதிரா பார்த்தீங்கன்னா 154 பேரும் பார்த்தீங்கன்னா, வாக்குகள் பதிவிட்ட காரணத்தினால தீர்மானம் தோல்வியில முடிஞ்சிருக்கு. செங்கோட்டையன் இப்படி மனசு மாறுனதுக்கு முக்கியமான ஒரு காரணம், கே.பி. முனுசாமி நடத்தின பேச்சுவார்த்தை தான் அப்படின்னு சொல்லப்படுது. பேரவை கூடுவதற்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா, அதிமுக எம்எல்ஏக்களோட எடப்பாடி பழனிசாமி நடத்தின ஆலோசனை கூட்டத்த செங்கோட்டையன் புறக்கணிச்சிருந்தாரு. அத புறக்கணிச்சுட்டு தான் பேரவையில கலந்துக்கிட்டாரு. கேள்வி நேரம் தொடங்குச்சு. அந்த சமயத்தில கே.பி. முனுசாமி, வேலுமணி, தங்கமணி, கடம்பூர் ராஜு இவங்கலாம் செங்கோட்டையன் கிட்ட பேசினாங்க. ஆனா அவர்கிட்ட எந்த விதமான ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸும் வரல. அதே சமயம் கேள்வி நேரத்தில தனக்கான வாய்ப்ப பயன்படுத்திக்கிட்டு பேசிட்டு செங்கோட்டையன் வெளில போயிட்டாரு. அதாவது கேள்வி நேரம் முடிஞ்ச உடனே நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதத்திலயும், அதனைத் தொடர்ந்து நடக்கக்கூடிய வாக்கெடுப்புலயும் கலந்து கொள்ளாம தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் செங்கோட்டையன் இந்த மாரி பண்ணியிருப்பாரு. அப்போ அவர் வெளில போன உடனே கே.பி. முனுசாமியும் சபைய விட்டு வெளில வந்திருப்பாரு. செங்கோட்டையன சந்திச்சு அவர்கிட்ட பேசியிருப்பாரு. நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவா நீங்க பேசணும். ஆதரவா வாக்களிக்கணும் அப்படிங்கிற மாரி முனுசாமி சொல்லியிருப்பாரு. அதற்கு செங்கோட்டையன் என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னா, கடந்த 1 மாசமா பழனிசாமி அரசியல நீங்க கவனிச்சுட்டு தானே இருக்கீங்க. கட்சியில எனக்கு எதிரா நான் சார்ந்த மாவட்டத்திலே சில பேர அவர் தூண்டி விட்டாரு. இது சரிதானா? கட்சியில எனக்கான மரியாதை எங்க இருக்கு? நான் பார்த்து வளர்த்து விட்டவர் தானே எடப்பாடி பழனிசாமி. அவர் என்ன ஒழிக்க திட்டமிடும்போது சில விஷயங்கள் செஞ்சு தான் ஆகணும். எனக்கான அரசியல நான் எப்படி செய்யாம இருக்க முடியும் அப்படிங்கிற மாரியும் செங்கோட்டையன் பேசியிருப்பாரு. நடக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். உங்களுடைய கோவம், உங்களுடைய ஆதங்கம் நியாயமானது. நம்ம திரும்ப எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசுவோம். நீர் அடிச்சு நீர் விலகலாம, நம்மளுடைய உள்கட்சி பிரச்சனைய நம்ம பேசி தீர்த்துக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம குடுத்திருக்கக்கூடிய தீர்மானத்துக்கு ஆதரவா நீங்க வாக்களிக்கணும் அப்படிங்கிற மாரி முனுசாமி ஒரு 5 நிமிஷம் செங்கோட்டையன் கிட்ட பேசியிருப்பாரு. அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் சமாதானமாயி நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவா ஓட்டும் போட்டிருப்பாரு. இன்னொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஓபிஎஸும் அவர சேர்ந்தவங்களும் வாக்களிச்சிருப்பாங்க. அதற்கு ரீசன் என்ன அப்படின்னா, கொறடா உத்தரவ மீறினவங்க. கொறடா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அப்பாவுக்கு எதிரா நம்பிக்கையில்லா தீர்மானத்த கொண்டு அதுக்கு வாக்களிங்க அப்படிங்கிற மாரி அதிமுக எம்எல்ஏ கிட்ட சொல்லியிருப்பாங்க. கொறடாவுடைய உத்தரவ மீறினோம் அப்படின்னா, எம்எல்ஏ பதவியே பறிக்கப்படும். ஸோ அந்த ஒரு அச்சமும் பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையனுக்கு இருந்துச்சு. அதனால தான் அவர் நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவா வாக்களிச்சார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாரி அவர் வேற வழி இல்லாம வாக்களிச்சிருந்தாலுமே கூட, இன்னும் எடப்பாடி பழனிசாமி மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு கோவமும், ஆதங்கமும் செங்கோட்டையனுக்கு குறையவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். நன்றி.